அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே இஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 80th ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆஸ் பர் நித்தி ஆயோக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், மகாராஷ்டிரா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல மகாராஷ்டிராங்கிற ஸ்டேட் தான் வந்து எக்ஸ்போர்ட்ல டாப்ல இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் செகண்ட் வித் ஸ்கோர் ஆஃப் 64.61 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் கர்நாடகா, தமிழ்நாடு. நித்தி ஆயோக் தான் இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே ரிலேட்டடான 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா 95.6%. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் இன் அர்பன் ஏரியாஸ் எவ்வளவு இருக்குன்னா 97.8%ல இருக்கு. அடுத்தது, ஆவரேஜ் ரேட் ஆஃப் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவுன்னா 11,285. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறோம்னா கையில இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் செலவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் மீதி இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கும். இந்த கையில இருந்து ஆவரேஜா எவ்வளவு செலவு பண்றோம்னா 11,285 rupees செலவு பண்றோம். சரியா? ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, அதே சர்வே ரிலேட்டடா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் ரிஜிஸ்டர்ட் அ டிக்ளைன் இன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மலேரியா, காலரா அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்லாம் இந்தியாவில் கம்மியாகிக்கிட்டே வருது. HIV போன்ற இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். ஆனா தேர் இஸ் அ ரைசிங் ப்ரிவாலன்ஸ் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் இந்தியா. ஆனா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், கம்யூனிகபிள் டிசீசஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்மியாகிட்டே வருது. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, ஹூ டிசைன் த மெடல் ஃபார் 2026 காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்க்கு மெடல்ஸை டிசைன் பண்ணது யாருன்னா மிலிட்சா மிலன்கோவா அப்படிங்கிறவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மிலன்கோவா அப்படிங்கிறவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2026 காமன்வெல்த் கேம்ஸ் வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட்ல ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் கிளாஸ்கோவ்ல நடக்க போகுது. இந்த காமன்வெல்த் மெடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா பிரெய்லி ஃபீச்சர்ஸும், அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தொட்டு உணரக்கூடிய வகையில இந்த பிரெய்லி ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.